பெயர் அச்சுதன். நான் லாஸ்ட் 2.5 இயர்ஸா வெல்னஸ் கோச்சா இருக்கேன். நான் இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய இதை காணும். ஓகே, நான் இப்படிதான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். பிஃபோர் போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா சிவியரான ஹெட்டேக் இருக்கும். அதாவது வெளியில வெயில் அடிச்சதுன்னா ரூம் உள்ளவே என்னால உட்கார முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னுடைய போட்டோ ஒழுங்கா வரல. ஓகே, இப்படியே இருக்கட்டும், தள்ளிக்கிறேன். என்ன பொது விடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியரான ஹெட்டேக் இருக்கும். வெளியில வெயில் அடிச்சதுன்னா ரூமுக்குள்ள உட்கார முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஹெட்டேக். வெய்ய நாள்ல என்னால வெளியில போக முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் பெயின் இருக்கும் எனக்கு. கையை தூக்கி சட்டை போட முடியாது. தென் பேக் பெயின். இது 3 பிரச்சனை எனக்கு வந்து சிவியரான ப்ராப்ளமா இருந்தது. நான் ஒரு 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸ்ல எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் சால்வ் ஆயிட்டேன் நான். இது இல்லாம அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணேன். அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த ஒரு 4 கொழுப்பு கட்டி கரைஞ்சிடுச்சு. 2 பக்கம் 2 இருந்தது, இந்த கையில 2 இருந்தது, ஒரு கையிலையும். இந்த 4 கொழுப்பு கட்டியும் இப்போ கரைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு தேங்க்யூ மார்கிஸ், தேங்க்யூ ஹெர்பலைஃப். இப்போ நாம செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீரிழிவு டயபெட்டிஸ்னா என்ன இது முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம சர்க்கரையோட அளவு நம்ம ரத்தத்துல இருக்கணும். அது கூடுதலா ஆகும்போது அது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய ரத்த நாளங்களை அது பாதிக்கும். அதனால நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். அது என்னென்ன பிரச்சனைகள்னு பின்னாடி ஒவ்வொன்றா சொல்றேன் நான். அப்போ ரத்தத்துல நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது. அதாவது ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்தல். இதுக்கு பேர் தான் நீரிழிவு நோயின்னு பேர், டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா இது பொதுவா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கணையத்துல போதுமான இன்சுலின் சுரக்காம போறது, இல்ல கணையத்துல இருந்து சுரந்த இன்சுலினை உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு போதுமான அளவு கடத்தாமல் போவது. நம்ம உடம்பு ஏத்துக்காது. இன்சுலின் சுரக்கும், ஆனா நம்ம உடம்பு ஏத்துக்காது. இன்சுலின் சுரக்காம போயிடும், நம்மளுடைய உடல்ல ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும். இது 2 தான் நமக்கு வந்து இன்சுலினோட அளவு அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். இது இன்சுலின் என்ற மாதிரி சர்க்கரையோட அளவு நம்மளுடைய ரத்தத்துல அதிகமாகிறதுக்கு காரணங்கள். அப்ப இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது நம்ம உடம்புக்கு போதுமான அளவு இன்சுலின் சுரக்கணும், அது சுரக்காம இருந்துச்சுன்னாலோ, அல்லது உடல்ல இன்சுலின் சரியா பயன்படுத்தாம போனாலோ இந்த டயபெட்டிஸ் என்ற ஒரு நோய் நமக்கு வரும். அப்ப இன்சுலின்னா என்ன முதல்ல அது தெரியணும்ல நமக்கு. இன்சுலின் சொல்லிடுறோம் நாம. இன்சுலின்னா என்ன முதல்ல? அந்த இன்சுலின் என்றது ஒரு ஹார்மோன்.
நம்மளுடைய கணையத்துல, அதான் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோன். இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரைய செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். நம்ம செல்களுக்கு, அது எல்லா செல்களுக்கும் கொண்டு போயிட்டு அதை சேர்க்கக்கூடிய வேலை தான் இன்சுலினோட வேலை. அப்ப இன்சுலின் சுரந்தாதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்க்கரைய நம்ம செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இன்சுலின் சுரக்கல, இன்சுலின் போதுமான அளவு இல்லை அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரைய கொண்டு போய் செல்களுக்கு சேர்க்காது. நமக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காது. இப்போ புரியுதுங்களா? நாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்தவங்க சோர்வா இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த சர்க்கரையை கொண்டு போய் சேர்க்காததுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிச்சு. அப்ப அந்த இன்சுலினோட வேலை நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகரை செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்மளுடைய செல்களுக்கு சேர்க்க வேண்டியது. அப்ப இந்த இன்சுலின் வந்து இல்லைன்னா நமக்கு அந்த, அதாவது அது என்ன சொல்றோம், உற்பத்தி குறைஞ்சாலோ அல்லது உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இழந்தாலோ நமக்கு இந்த டயபெட்டிஸ் வரும். இப்ப இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ்ல வேர்ல்டு வைடு 422 மில்லியன் பீப்புள், அதாவது 422 மில்லியன் பீப்புள் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடல்ட் மட்டுமே. அடல்ட்னா வயதுக்கு வந்தவர்கள், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ல 422 மில்லியன் பீப்புள் வேர்ல்டு வைடு இந்த டயபெட்டிஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் டெத்ஸ் எவரி இயர். 1.5 மில்லியன் பீப்புள் இந்த டயபெட்டிக் நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஹெல்த் செனாரியோ கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த டயபெட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறோம். இந்த இன்சுலின் பற்றாக்குறையாக உள்ளவர்களை நாம 3 வகையா பிரிக்கிறோம். என்ன 3 வகையா பிரிக்கிறோம்? நிரந்தரமான நோய் உள்ளவர்கள், இடையினால நோய்க்கு வந்தவர்கள், தற்காலிகமாக நோயில் இருப்பவர்கள். 3 வகை. இத தமிழ்ல சொன்னோம்னா அப்படிதான் சொல்ல முடியும். ஒன்னு டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 வகை மெயினா சொல்றது இந்த 2 வகை தான். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா பிறவியிலேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் சுரக்காம இருக்கு. புரியுதுங்களா? இளம் வயதினருக்கு இது ஏற்படும். இது ஏன் சுரக்காம போகுதுன்னா, ஆட்டோ இம்யூனி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூனி சிஸ்டம், அதாவது நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் வராம தடுக்கிறது தான் அது வேலை. ஆனா தவறுதலாக அது என்ன செய்யுதுன்னா, இன்சுலினை வந்து ஒரு சுரக்கிறது அது தடுத்து போகுது, தவறுதலா செயல்பட்டு. அதாவது இன்சுலின் அது என்ன நினைக்குதுன்னா, இது வந்து நோயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு ஒரு இனம் கண்டு அந்த இன்சுலின் சுரக்கிறத தடுத்து போகுது. அதான் அது செய்யக்கூடிய தவறு. அப்போ அந்த ஹார்மோனை வந்து சுரக்காம இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அது பேர் தான் ஆட்டோ இம்யூனி சிஸ்டம்னு சொல்றோம். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இந்த வேலையை தவறுதலாக செய்யறதுனால இன்சுலின் சுரப்பது இளம் வயதினருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சுரக்காமலே நின்று போயிடும். இப்ப இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்சுலினே இருக்காது, கணையா இருக்கும், ஆனா இன்சுலின் சுரக்காது. அப்ப இவங்கள தான் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வயதானவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு தான் இது பெரும்பாலும் வரும். மோஸ்ட்லி ஒரு அபவ் 45 இயர்ஸ். அது இப்ப இருக்கிற நம்மளுடைய உணவு பழக்கத்துல 30 வயசு 25 வயசுலயே வந்து போகுது இந்த டைப் 2. இப்ப இந்த டைப் 2 வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது, அதாவது உற்பத்தி செய்யும், இன்சுலின் உற்பத்தி ஆகும். ஆனா நம்மளுடைய சர்க்கரையை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை முழுவதுமாக செல்களுக்கு கடத்தக்கூடிய அளவுக்கு இன்சுலின் அதுல சுரக்கல. ஒண்ணு. அடுத்தது போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி ஆகாத போது, ஒண்ணு சுரக்கல, இன்னொன்னு உற்பத்தி ஆகல, இன்னொன்னு சுரந்து நம்மளுடைய உடல் ஏத்துக்கல. அது சுரந்துரும், ஆனா நம்மளுடைய உடல் ஏத்துக்கல. இந்த 2 ரீசன்னால, ஒண்ணு போதுமான அளவு சுரக்காது, பற்றாக்குறையினால இருக்கும், இன்சுலின் பற்றாக்குறையாக இருக்கும். இன்னொன்னு சுரந்துடும், ஆனா உடம்பு ஏத்துக்காது. இந்த 2 வகையில இருக்கக்கூடியவர்களை டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரபணு ஜெனட்டிக்ஸ்ல மூலமா வரும். நான் அதாவது உங்களுக்கு தன்னுடைய மூதாதையர்களுக்கு யாருக்காவது இருந்தாலோ, அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இருந்தாலோ அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மரபணு மூலமாக வரலாம், அல்லது நம்மளுடைய செயல்பாடு, உணவு, நம்ம உண்ணக்கூடிய உணவுகளின் வழியில வரலாம். இது டைப் 2 டயபெட்டிஸ். இன்னொன்னு டைப் 3 கிடையாது, டெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பகால நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடியது இது. அவங்க கர்ப்ப காலத்துல வரக்கூடிய ஒரு நீரிழிவு நோய். இது தற்காலிகமா தான் இருக்கும். அவங்களுக்கு பேறு காலம் முடிந்த பிறகு, குழந்தை பிறப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாவே அவங்களுக்கு சரியாயிடும். இதுக்கு பேர் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ஒரு பேரு கர்ப்பகால நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் வரவங்களை பத்தி நீங்க அதிகமா இது பண்ணிக்க வேண்டியது இல்லை. அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே அவங்களுக்கு அது சரியாயிடும். அது டாக்டர்ஸ் அதுக்கு உரிய சிகிச்சையை கொடுப்பாங்க. ஓகே. இப்ப இந்த டயபெட்டிஸ் வர்றதுனால நமக்கு வரக்கூடிய என்ன சொல்லுவோம்னா, நோய் வந்ததுன்னா என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகும், சிறுநீர் கழித்தல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம் எடுத்தல், அதிகமா தண்ணி குடிக்கணும்ன்ற எண்ணம் வரும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக பசி எடுக்கும், நிறைய ஹங்கர் ஃபீலிங் அதிகமா இருக்கும், இன்க்ரீஸ்டு ஹங்கர் ஃபீலிங். அண்டு பாத்தீங்கன்னா இந்த பாதத்துல எல்லாம் ஊசியால குத்துன மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலி வரும். சில பேருக்கு உடம்பு வலி எல்லாமே இருக்கும். அதே போல மிக சோர்வாக இருப்பார்கள். அப்புறம் மங்கலான பார்வை, பார்வை பாத்தீங்கன்னா பிளர்ன்னு சொல்லுவோம், பிளரி விஷயம். அது மங்கலான பார்வையாக இருக்கும். அடுத்தது வெயிட் லாஸ், இம்மிடியேட்டா வெயிட் குறையும். அதிகமா திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருப்பாங்க. கேக்குதுங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் நம்ம பார்த்தோம், அது வருவதற்கான அறிகுறிகள் பார்த்தோம் நாம. அதே போல நோய்க்கான காரணங்கள், இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் இருக்கு. என்ன காரணத்தினால நமக்கு நோய்கள்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப வரலாறுன்னு சொல்லுவோம் நாம. குடும்ப வரலாறு. இவங்களுக்கு
மரபணு மூலமாக அவர்களுடைய தாய் தந்தையருக்கு இருந்தோ, அவங்க இருந்தோ, பாட்டிக்கு இருந்தோ, இல்லது தன் உடன் பிறந்தவர்களுக்கு இருந்தாலோ இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் பருமனாக இருத்தல். உடல் பருமன், அதாவது ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றாங்க. அடுத்தது உடல் செயல்பாடு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இருக்கிறது. எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு டிவி பார்த்துக்கின்னு நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா நமக்கு நாளடைவில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். உடல் செயல்பாடு இல்லாமை, பிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. அடுத்தது வயது ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேல இருந்தா அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற. அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்றேன். இந்த இனமும் கூட ஒரு காரணமாக அமைகிறது. இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த நோய் வருவதற்கு ஆன சிக்கல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே போல பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த நோயை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரீ டயபெட்டிஸ் வரேன். இந்த நோய் வந்தா நமக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் பிரச்சனைகள். டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன நோய் வரும்? ஒண்ணு ஹார்ட் டிசீசஸ், கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சிறுநீரக நோய், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும், நரம்பு சேதமடையும். கண் நோய்கள் வருவதற்கான ஐ டிசீசஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கால் புண்கள், கால்ல புண்ணுலாம் வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கால் பகுதிகளில் அடிக்கடி அவங்களுக்கு தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதை எப்படி உடம்ப நிர்வகிக்கலாம்? நமக்கு இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நம்ம இதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிவென்ஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். மெயின்டைன் ஏ ஹெல்த்தி வெயிட். நாம நம்மளுடைய உடல் வெயிட்டை நம்ம கரெக்டான அளவுல பராமரிக்கணும். அதாவது நாம சொல்லுவோம்ல, உயரத்திற்கு ஏற்ற எடை இருத்தல். அதிகப்படியான எடை இருந்ததுன்னா இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியான சதவிகிதத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னென்ன? உடற்பயிற்சி செய்யணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி, என்கேஜ் இன் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெகுலரா நீங்க உடற்பயிற்சி எடுக்கணும். அதான் சொல்றோம், நம்ம 80% நியூட்ரிஷன் அண்ட் 20% எக்ஸசைஸ். அண்ட் ஈட் ஏ பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு. அது நம்ம உணவு எடுத்தாலே அது சரிவிகித உணவு தான். அப்ப நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவை உண்ணும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிப்படுறோம். அடுத்தது லிமிட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸ். அதிகமான அளவுல சர்க்கரை சேர்ந்த உணவுகளை நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க. நம்ம ஆளுங்க அதிகமா சர்க்கரை போட்டு டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க, பார்த்துருக்கலாம். இவர்களுக்கு அது சாப்பிட்றதுனால வருதுன்னா இல்ல, அதனுடைய அளவு அதிகரிக்கும் போது இன்சுலின் போதுமான அளவு அதனால செயல்பட முடியல, போதுமான அளவு உற்பத்தி ஆக மாட்டுது. எவ்வளவு நாளைக்கு தான் உற்பத்தி ஆகும்? அப்ப நம்ம அதிகமா சர்க்கரையை எடுக்கும் போது அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கான திறனை அது குறைஞ்சி போகிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை வந்து போகுது. அப்போ தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உடல் பராமரிப்பு, உடல் செயல்பாட்டை அதிகரித்தல், அதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், ஆரோக்கியமான சரிவிகித உணவு. அடுத்தது தொடர்ந்து சர்க்கரை அளவை, நம்ம அதிகமான சர்க்கரை உணவுகளை உண்ணாமல் நம்ம சர்க்கரை அளவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வரக்கூடியது. இன்னொன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு. ஆம்பிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு இப்ப இந்த காலத்துல அதிகமாயிடுச்சு. வாட் இஸ் ஆம்பிடேஷன்? ஆம்பிடேஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா, ரிமூவிங் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் த
ஆமா, அதாவது ரிமூவிங் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் பாடி, நம்மளுடைய உடல்ல இருந்து ஒரு பகுதியை நீக்குதல், சர்ஜரி மூலமா நீக்கிடுவாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நடந்தாங்கன்னா, அவங்களுக்கு கால்ல ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா கண்டுக்காம விட்டாங்கன்னா நீண்ட நாளைக்கு ஆறாது. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, வெளியில தான் புண்ணு லைட்டா இருக்குதுன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உணர்வு இருக்காது. அந்த கால் பகுதிகள்ல உணர்வு இருக்காது. அதனால வலி தெரியாது. இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்தா ரத்தம் போகும்போது தான் இந்த இடத்துல காயம் வந்திருக்குதுன்னு தெரியும். இது அப்படியே என்ன ஆகும்னா, வலி தெரியாம இருக்கிறதுனால இவங்களுக்கு வெளியில சும்மா காயம் இருக்குதுன்னு கண்டுக்காம விட்டுருவாங்க. அது அப்படியே உள்ள புரையோடி போய் நீட்டுக்கும் அது நமக்கு பிரச்சனைய உண்டு பண்ணிடும். அப்போ அந்த ஆம்புடேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரு விரல எடுத்துருவாங்க. சில பேருக்கு கைய கட் பண்ணுவாங்க. சில பேருக்கு கால எடுத்துருவாங்க. முட்டி விரலையும் எடுப்பாங்க. சில பேருக்கு தொட விரலையும் எடுப்பாங்க. சில பேருக்கு ஒரு சில பார்ட்ட மட்டும் எடுப்பாங்க. அதுபோல எடுக்கிறதுக்கு பேரு தான் ஆம்புடேஷன். இது வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா, அதுக்கு அப்புறம் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு விரலையும் அழுகிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அது பிரச்சனையை குடுக்கும்ன்றதுனால வந்துரும். அப்போ சுகர் லெவல நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். எந்த அளவுல இருக்குது, இத நம்ம ஏறுச்சுன்னா அத குறைக்கணும். குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குரிய ஃபுட்ஸ் என்ன எடுக்கணும்? அதையெல்லாம் நாம ரெகுலரா எடுத்தோம்னா, நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த 5 பிராக்டிகல் டிப்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் பிரிவென்ஷன். லாஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் இஃப் யூ ஆர் ஓவர் வெயிட். ரொம்ப வெயிட்டா இருக்கிறோம்னா, அவங்க முதல்ல வெயிட்ட குறைங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2 குவைட் யுவர் செடிட்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் கெட் மூவிங். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. செயல்படுங்கள். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. தோட்ட வேலை செய்யுங்க. இல்ல வீட்ல ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலையை பாருங்க. அப்படியே ஆக்டிவிட்டி பண்ணுங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா, நம்ம ஹெர்பல் லைஃப்ல பார்த்தோம்னா, நம்ம ஆக்டிவிட்டிலே இருப்போம். எந்த நேரமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்போம். ஒண்ணு பிளேயர் குடுத்துன்னு இருப்போம். இல்ல கொடையில நின்னு வேலை செஞ்சுகிட்டு இருப்போம். இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம இன்விடேஷன் குடுப்போம். லைக்வைஸ் இப்படி நடக்கும் பொழுது நம்மளுடைய உடல் இயக்க செயல்பாடுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. The eliminate refined carbs and sugars and processed foods from your diet. நம்ம இதுல இருக்குது இல்ல, நம்ம சொல்றோம்ல, அந்த குர்குரு, லேஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்வாப் டு ஹெல்தி ஃபேட்ஸ். ஓகே. அடுத்தது ஆப்ட் ஃபார் பர்சனலைஸ்டு டயபெட்டிஸ் கேர் ப்ரோக்ராம். அதாவது நம்ம டயபெட்டிஸுக்கு என்ன தேவையோ அந்த கேர் ப்ரோக்ராம் அந்த பிரகாரம் நம்ம எப்படி நடக்கணுமோ அந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்குரிய உணவை எடுத்தோம்னா என்னது அதுக்கு உரிய உணர்வு? அதுக்கு உரிய உணவு ஒண்ணும் கிடையாது, ஃபைபர். ஆ, வருதா? இந்த இடத்துல இது இருக்குது. ஓகே. அப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய சுகர் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கம்பெனில ஆக்டிவேட்டட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டட் ஃபைபர் 2 இருக்கு நம்ம கிட்ட. இதுல பாத்தீங்கன்னா நாம இங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கோம். இதை பத்தி நம்மளுடைய லீடர் நமக்கு நிறைய தடவை எடுத்திருக்காங்க. அது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல பார்த்தோம்னா மேல இருக்கிற லெவல் வந்து நம்மளுடைய நார்மல் சுகர் லெவல். இது பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சுகர் வந்ததா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கூட ஊர்ல யாரோ ஒருத்தவருக்கு 2 பேருக்கு இருக்கும் சுகர். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செடிட்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது அவர் பண்ணையாரா இருப்பாரு. அவர் வந்து நின்னுகிட்டே
இருக்குது. அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. அதனால இது ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பணக்கார நோய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் பணக்கார நோய்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிடும். இவங்க எல்லாம் செயல்பாடுகள் உடல் ஆக்டிவிட்டி, உடல் ரீதியான செயல்பாடுகள் அதிகமா இருந்துச்சு ஒண்ணு. தென் நெக்ஸ்ட் ஒன், பணக்காரரா இருக்கிறவங்க வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்லி எல்லாம் பலகாரத்துல வச்சிருந்தாங்க. ஆனா பணக்காரரா இருக்கிறவங்க வீட்டுல அந்த காலத்திலேயே டெய்லி இட்லி சுடுவாங்க, டெய்லி அரிசி சாதம் இருக்கும். இதை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தினதுனால அவங்களுக்கு வந்து சுகர் ஈஸியா வந்துடுச்சு. ஆனா ஏழ்மையாக இருப்பவர்கள் அதிகமாக சிறுதானியங்களை சேர்த்து கொண்டார்கள். அப்ப சிறுதானியங்களை சேர்க்கும் போது அதுல அதிகமான அளவு ஃபைபர் இருந்துச்சு. அடுத்தது அந்த காலத்துல கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டாங்க. அப்ப கைக்குத்தல் அரிசியில ஃபைபரும் இருந்தது, புரோட்டீனும் இருந்தது, கார்போஹைட்ரேட்ஸும் இருந்தது. ஆனா நாளடைவுல என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலுமா மாறுபட்டுச்சு. முழுக்க முழுக்க அரிசியை சார்ந்த உணவுகளையே நாம உண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சோம். ஹை ஜிஐ உள்ள ஃபுட்ஸ் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சோம். ஹை ஜிஐனாலே மோர் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். அதாவது அதிகமான அளவு மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுனால நம்மளுடைய உடல்ல அதிக அளவு சர்க்கரை இம்மீடியட்டா போய் சேர்ந்து போகுது. நீங்க சாப்பிட்ட உடனே அந்த சர்க்கரையானது வேகமாக ஜீரணமாகி நம்மளுடைய ரத்தத்துல சுகர் லெவலை வேகமா இன்க்ரீஸ் பண்ணி போகுது. அப்ப காலையில டீ குடிக்கிறீங்க, சர்க்கரையை சாப்பிட்றீங்க, உடனடியா ஏறி போகுது. நம்ம பேங்க்ரியாஸுக்கு கட்டளை இடுது மூளை, நீங்க போயிட்டு ரத்தத்துல சுகரை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுது. இம்மிடியட்டா வந்து அவர் கட்டுப்படுத்துது. தென் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சார்ந்த உணவுகள், அதாவது அரிசியை சார்ந்த உணவுகளை உண்றோம். அப்ப ஹை கார்போஹைட்ரேட் மறுபடியும் பேங்க்ரியாஸ் வேலை செய்து லோ சுகரை மறுபடியும் குறைச்சு கொண்டுட்டு வருது ரத்தத்துல இருந்து. மதியம் அரிசி சாதம் சாப்பிட்றோம், மீண்டும் சுகர் லெவல் அதிகமாகி போகுது. சர்க்கரையில இதுல ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு மறுபடியும் பேங்க்ரியாஸ் என்ன செய்யுது, செயல்பட்டு அதை கொண்டுட்டு வருது. இப்படி நீண்ட நாளைக்கு ஒரு 120 இயர்ஸ் செயல்படக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ வேகமா வேலையை செய்ய வச்சு அது என்ன ஆகி போகுது, தாங்கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாட்டை அது இழந்து போகிறது. நாளடைவில் அது செயல்படக்கூடிய தன்மையை இழக்கிறது. ஒண்ணு, அது சுரக்கக்கூடிய சுரப்பியினுடைய அளவு, அதான் அந்த ஹார்மோன் இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கக்கூடிய அளவு குறைந்து போவதனால அவங்களுக்கு சுகர் பேஷண்டா மாறிடுறாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நாம ஃபைபர் ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபைபர் ஃபுட்டை எடுக்கும் போது என்ன ஆகும், நீங்க ஹை ஜிஐ ஃபுட்டாக இருந்தாலும் மோர் கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக இருந்தாலும் நாம் அந்த ஃபைபரை சேர்ந்து எடுக்கும் பொழுது, ஒரு நாளைக்கு 30 கிராம் ஃபைபரை சேர்த்து எடுக்கும் பொழுது அதனுடைய செரிமானத்தை முறைப்படுத்துகிறது. உடனடியாக செரிக்காது. நீங்க சாப்பிட்ட உடனே செரிச்சு உடனே சர்க்கரையை கொண்டு போயிட்டு பிளட்ல சேர்க்காது. அதை முறைப்படுத்தி பொறுமையாக அதை செரிமானம் செய்ய வச்சு டைஜஷன் பண்ணிட்டு அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவலை சர்க்கரையில சேர்க்கும். அப்போ பேங்க்ரியாஸ் வந்து இம்மிடியட்டா எல்லாத்தையும் சுரந்து கொண்டு போகணுன்றது கிடையாது. அதற்கு வேண்டிய அளவு பொறுமையாக சுரக்க தொடங்கும். அப்போ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை முறைப்படுத்துவதற்கு இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக்க உணவுகள் நமக்கு உதவி செய்கிறது. அப்ப அந்த நார்ச்சத்து மிக்க உணவுகளை நம்ம டெய்லி ஃபுட்ல கூட சேர்த்துக்கலாம் நீங்க. ஆனாலும் நமக்கு போதுமான அளவு நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் 30 கிராம் ஃபைபரை எடுக்க முடியாது ஒரு நபர். அப்ப அந்த 30 கிராம் ஃபைபரை எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெர்பாலைஃப்ல இருக்கக்கூடிய ஆக்டிவேட்டட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்ச்சத்து மிக்க அந்த பொருளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய சுகர் லெவல் நார்மலைசேஷனுக்கு கொண்டுகிட்டு வரோம். அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலை என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ணி நல்ல ஆரோக்கியமான முறையில நீங்க வாழலாம். நாம வாழலாம். நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். நாம் வாழ முடியும். அப்போ இதை எடுத்து நம்ம கிட்ட நிறைய பேர் ரிசல்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுத்து நம்ம கிட்ட ரிசல்ட்டே எடுத்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ரிசல்ட்டை நாம இப்போ ஷேர் பண்ணலாம்.
அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் மிஸ்டர் சக்திவேல் சார் வந்து எடுத்து அவருடைய உடல்நிலையை பராமரிச்சு இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. பிஃபோர் அவருடைய போட்டோவையும் பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய ஆஃப்டர் போட்டோவையும் பாருங்க எப்படி இருக்காருன்னு. கிரிக்கெட் டீம்ல கிளர்க்னு ஒருத்தர் இருந்தாரு, கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல ஆஸ்திரேலியாவில், அது மாதிரி இருக்காரு. சார் சத்யவேல் சார், உங்க யூ ஆர் மியூட்டட் நவ. என் பேர் சக்திவேல். எனக்கு 45 வயசு ஆகுது. கேக்குதா? கேக்குதா? எனக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா கேட்கல பிறகு. கேக்குது. ஓகே. என் பேர் சக்திவேல். எனக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம், எப்பயும் கொஞ்சம் ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா யூரின் அடிக்கடிக்கு இருந்தது. யூரினுக்கு ரத்தம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப டாக்டர் போய் பார்த்தேன், சுகர் வந்துச்சு சொன்னாங்க. ஆனா எங்க பரம்பரையில யாருக்குமே சுகர் வந்தது கிடையாது, எனக்கு மட்டும் தான் வந்தது. அப்ப நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 450 சுகர் இருந்தனால டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுருந்தேன். சாப்பிடக்குள்ள எனக்கு என்னன்னா மன உளைச்சல் ஆச்சு, தூக்கம்லாம் போச்சு, மோஷன் பிரச்சனை இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மாத்திரை இருக்கிறது டஸ்ட் அலர்ஜி வந்து போச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் மாத்திரை வந்துட்டு படிப்படியா எடுக்கிற வந்து போச்சு. அது எடுக்கிற சூழ்நிலை வந்து போச்சு. அதுல வந்து எடுத்து எனக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, ஆளுக்கு ஒரு கைவத்தியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டா சுகர் குறையும், வெந்தயத்தை முளப்பு கட்டி சாப்பிட்டா வெந்தய இது குறையும், நிறைய வந்து நித்திய கல்யாணி சாப்பிடணும், ஆவாரம் பூ சாப்பிடணும். இந்த மாதிரி கைவத்தி ஒன்று ரெண்டு இல்லை, எவ்வளோ ஆடாத்தோடையில இருந்து என்னென்ன இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன். எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. நாளுக்கு நாள் என்னுடைய ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மியா வயசான அளவு காட்ட ஆரம்பிச்சிட்டு. ரெண்டாவது என்னன்னா, வீடூர்ல கூட மருந்து கொடுத்தாங்க. அங்க கூட போய் ஃபாலோ பண்ண நாட்டு மருந்து. அங்க சாப்பிட்டதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு சுகர் லெவல் வந்துட்டு எந்த இதுலயுமே அதிகமா காட்டப்படுது. இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கினே, இங்கிலீஷ் மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கினே, இந்த நியூட்ரிஷன் ஒரு சுகர் பேஷண்ட் தான் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு சுகர் நார்மல் ஆகிக்குது, நீங்க வந்து போய் பாருங்க என்ன. அப்ப நான் போய் பார்க்கும்போது என்ன போச்சுனாக்கா, சுகரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளவு சுகர் இருக்குதுங்க, குறைக்க முடியுமான்னு. இல்ல நீங்க நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கனாக்கா, நான் மாத்திரையை நிறுத்தலைங்க. அங்க கொடுத்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ண போது எனக்கு 450ல இருந்து 350 ஆச்சு, 350ல இருந்து 250 ஆச்சு. படிப்படியா என்னுடைய சுகர் லெவல் குறைஞ்சி இப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி 80 சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120 நார்மல் ஆகுது. டாக்டர்கிட்ட போய் மாத்திரை இது மாதிரி சொல்லி வச்ச லேப்ல செக் பண்ணி திருப்பி டாக்டரை பார்க்கும்போது, நீ என்ன உணவு எடுத்து கேட்டாரு. இது மாதிரி நான் நியூட்ரிஷன் எடுத்தேன் சார். இது மாதிரி இது என்ன நீங்க கொடுத்த மாத்திரையில தான் நல்லா ஆச்சுன்னா, இல்லப்பா நியூட்ரிஷன் எடுக்கும்போது உனக்கு நல்லா இருக்குது, நீ போய் நியூட்ரிஷனை கண்டினியூ பண்ணு. உனக்கு சுகர் ஏதாவது ஏறிச்சுன்னா நீ வா, இப்போதைக்கு உனக்கு தேவையில்ல, மாத்திரையை கொஞ்சம் நிறுத்திக்கு. ஏன்னா மாத்திரை வந்து நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்ல, மாத்திரை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது சரி சொல்லிவிட்டு எனக்கு இதுனாங்க. அந்த சுகர் மட்டும் நார்மல் ஆனதுல இருந்து எனக்கு வந்து தூக்கம் நல்லா வந்துச்சு, மோஷன் பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப ஜஸ்ட் அலர்ஜி இல்ல. இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன்ல தலைவலி இருக்கும். இந்த மோஷன் பிரச்சனைனா சாதாரணமா இருக்காதுங்க. பாத்ரூம் போவேன், மோஷன் வராது, டென்ஷனா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும். யாராவது கிட்ட வந்து ஏதாவது பேசினா கூட டென்ஷனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில இருக்கும். இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு ஒரு சுகரை குறைச்சதுல இப்ப வந்துட்டு எல்லா பிரச்சனைகளும் வந்து வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இதுக்கு எல்லாமே இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கோச்சுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்.